லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அண்ணா, இங்க கம்பவுண்டர் Dress போட்ட ஒருத்தர் குழந்தையோட வரத பாத்தீங்களா? தெரியலையேம்மா, நாங்க பார்க்கல. வா வாமா. என்னம்மா, அந்த கம்பவுண்டர் இந்த தெருவுக்குள்ள தான் வந்தான்னு அந்த போக்காரமா சொன்னாங்க. ஆனா இங்க யாருமே அப்படி ஒரு ஆளை பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அதாம்மா எனக்கும் ஒண்ணும் புரியல. அந்த அம்மா சொன்ன மாதிரி அந்த திருட்டு ராஸ்கல் இந்த தெருவுல தான் ஏதோ ஒரு வீட்டுல தங்கி இருக்கணும். ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ஏசி திருமாறன் பேசுறேன். என் குழந்தையை கடத்திட்டாங்க. என் குழந்தையோட போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபேக்ஸ் பண்ணிருக்கேன். என் குழந்தையை கடத்தினது யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த ஆள்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியல. என் குழந்தை இப்ப சிட்டிக்குள்ளதான் இருக்கணும். சிட்டி முழுக்க ஜல்லடப்பட்டு தேடுங்க. ஒரு ரவுடிங்களையும் விடாதீங்க. எல்லாரையும் புடிச்சு அடிச்சு விசாரிங்க. இன்னைக்குள்ள என் குழந்தை எனக்கு கிடைச்சாகணும். எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் பண்ணுங்க. சீக்கிரம் குழந்தையை தேட ஆரம்பிங்க. குயிக், ஃபாஸ்ட். ஹலோ, ஆட்டோ ஸ்டேஷனா? யாரு எஸ்ஐயா பேசுறது? நான் ஏசி திருமாறன் பேசுறேன். இல்ல நீங்களே போய் தேடி பாருங்க. போய் விசாரிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சார் அழாதீங்க சார். உங்க பேத்தியை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் சார். எப்படியா கண்டுபிடிப்பீங்க என் பேத்திய? எப்ப கடத்தனா? எதுக்கு கடத்தனா? எங்க வச்சிருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இந்த ராஸ்கல் என்ன சந்தேகப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கான். நான் என்ன கூட கடத்துறவனாயா? அதுவும் என் பேத்திய. இவன் என்ன எப்படி வேணாலும் அவமானப்படுத்தட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்லை. கவலை இல்ல என் பேத்தி மேலதாயா. அவளை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியலையே. அவ இப்போ எங்க இருக்கா, எப்படி இருக்காங்கிறது நினைச்சாலே பதட்டமா இருக்கியா? பதட்டமா இருக்கு. அரசன். எஸ் சார். இங்க வாயா. சொல்லுங்க சார். என்னையா, நல்லா விசாரிச்சியா? குழந்தைய பத்தி ஏதாவது சொன்னாரா? யோ, உங்ககிட்ட தான் கேக்குறேன். குழந்தைய பத்தி ஏதாவது சொன்னாரா? சார் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன இருந்தாலும் அவரு உங்க தாத்தா. உங்க பொண்ணு அவரோட கொள்ளு பேத்தி சார். அவர் எப்படி சார் கடத்துவாரு? சாப்பர். அவர் தான் குழந்தைய கடத்திருக்காரு. ஒழுங்கா விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்க சொன்னா நீ அந்த ஆளு நல்லவர் வல்லவர்னு பாராட்டு பத்திரம் வாசிட்டு இருக்கியா? இடியட். இந்த உண்மையை சொல்லலனாலும் என் குழந்தைய நான் எப்படியே கண்டுபிடிச்சிருவேன். முதல்ல என் குழந்தை கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும். யோ, நீ ஏன் மரமதில் நின்றுட்டு இருக்க? எல்லா செக் போஸ்டுக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்லு. அலர்ட் பண்ணு. போ. ஓகே சார்.
வா கேக்கலாம். ஐயா, யாரும்மா நீங்க? வாடகைக்கு வீடு வேணுமா? ஐயா நீங்க தானே அது? எது? இல்லங்கய்யா, நீங்க இந்த தெருவுல நிறைய வீடு வாடகைக்கு விடுறதா கேள்விப்பட்டோம். ஆமா, உங்களுக்கு வீடு வேணுமா? எங்களுக்கு வீடு எதுவும் வேண்டாம். நாங்க உங்ககிட்ட ஒருத்தரை பத்தி விசாரிக்க தான் வந்திருக்கோம். யார பத்தி? அது நீங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற யாருக்காவது புதுசா வீடு வாடகைக்கு விட்டுருக்கீங்களா? அப்படிலாம் யாருக்கும் நான் வீடு வாடகைக்கு இல்லையம்மா. அப்படிலாம் யாரும் எனக்கு தெரியாதும்மா. முதல்ல கிளம்புமா இங்க இருந்து. ஏமா இன்னும் இங்க நிக்கிறீங்க? நான் தான் நீங்க சொல்ற ஆளு தெரியாதுன்னு சொல்றேன்ல. கிளம்புங்கம்மா. ஐயா கோவப்படாதீங்க ஐயா. எங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா உதவி பண்ணுவீங்க. உன் பிரச்சனை எல்லாம் எனக்கு எதுக்குமா? முதல்ல கிளம்புமா இங்க இருந்து. ஐயா, பக்கத்துல எங்க குழந்தைக்கு தடுப்பூசி போட வந்தப்போ கம்பவுண்டர் ட்ரெஸ்ல இருந்த ஒருத்தன் எங்க குழந்தைய கடத்திட்டு போயிட்டான் ஐயா. அவன் இந்த தெருவுக்குள்ள வந்ததா தான் கேள்விப்பட்டோம். நீங்க அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற யாருக்காவது வீடு வாடகைக்கு கொடுத்திருக்கீங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க ஐயா. ஏமா, உனக்கு எத்தனை தடவைமா சொல்றது? நீ சொல்ற மாதிரிலாம் யாரும் எனக்கு தெரியாதுமா. கிளம்புமா. அம்மா, எனக்கு என்னமோ அந்த பெரியவர் போய் சொல்றாரோன்னு தோணுது. எப்படி சொல்ற? அவரு நம்ம கிட்ட பேசும்போது அடிக்கடி அந்த அடைச்சிருக்கிற வீட்டையே பார்த்தாரு. ஒருவேளை அந்த பெரியவரு நம்ம குழந்தைய கடத்தினவனுக்கு அந்த வீட்டை தான் வாடகைக்கு விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு இவர் அவனை பத்தி நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அம்மா, அவரு ரொம்ப சின்சியரா பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. நாம அவருக்கு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள அந்த திருடனும் நம்ம குழந்தைய ஒரு கண்ணு செக் பண்ணிக்கலாமா? சரி. என்ன ஆதிரா, இங்க யாருமே இல்ல? அதாம்மா எனக்கும் ஒண்ணு புரியல. ஆனா எதுக்கு அந்த பெரியவர் நம்ம கிட்ட பேசும்போது அடிக்கடி இந்த வீட்டையே பார்த்தாரு? அம்மா, அது நம்ம பாப்பா கையில போட்டிருந்த சாக்ஸ் தானே? பார்த்தா அப்படிதான் தெரியுது. வா பார்க்கலாம். ஆதிரா, இது கண்டிப்பா நம்ம பாப்பாவோட சாக்ஸ் தான். அப்ப நீ சந்தேகப்பட்டது சரிதான். அந்த திருட்டு ராஸ்கல் இந்த வீட்ல தான் தங்கியிருக்கான். ஆமாமா, அவன் நம்ம குழந்தைய கடத்தினதும் நேரா இங்கதான் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அவனை தேடி இங்க வந்ததை பார்த்துட்டு நமக்கு தெரியாம எப்படி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்காமா? ஏமா, நீங்க இன்னும் இங்க இருந்து போகலையா? எப்படிமா உள்ள போனீங்க? வெளியே வாங்கம்மா.
ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள நீங்க பாட்டுக்கு உள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போமா இங்க இருந்து. பெரியவரே, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. நாங்க தேடி வந்த ஆளு இந்த வீட்ல தான் தங்கியிருக்கான். இது எங்க குழந்தை கையில போட்டிருந்த சாக்ஸ். இது எப்படி இங்க வந்தது? அவன் எங்க குழந்தையோட இங்க தான் வந்திருக்கான். அதுக்கப்புறம் எப்படி எஸ்கேப் ஆனான்னு தெரியல. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. அந்த ஆள் இங்க தானே தங்கியிருக்கான். ஒருவேளை அவனும் நீங்களும் சேர்ந்துதான் குழந்தைய கடத்துனீங்களா? ஏமா என்னம்மா நீ பாட்டுக்கு என்னென்னமா சொல்லிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ சொல்ற ஆள நான் பார்த்ததே கிடையாது. கிளம்புமா முதல்ல. இல்லைன்னா ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள திருட வந்திருக்கீங்கன்னு உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். போலீஸ் தானே, நானே கூப்பிடுறேன். என் புருஷன் யார் தெரியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். கமிஷனர் குழந்தைய ஒருத்தன் கடத்திருக்கான். அவனை நீங்க காப்பாத்த பாக்குறீங்களா? உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம். ஆதிரா, நீ உன் புருஷனுக்கு கால் பண்ணு. அம்மா 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 வேணாமா, நான் உண்மையை சொல்லிடுறேம்மா. சொல்லுங்க. அது நீங்க சொல்ற ஆளு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பக்கத்துல ஏதோ ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறதா சொல்லி வாடகைக்கு வீடு கேட்டு வந்தாமா. நானும் காசுக்கு ஆசைப்பட்டு அவனை பத்தி சரியா விசாரிக்காம அவனுக்கு நான் வீடு கொடுத்துட்டேம்மா. ஆனா அவன் குழந்தைய கடத்துறவன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுமா. அவனுக்கு வேற எங்கேயோ இன்னொரு வீடு இருக்குன்னு நான் நினைக்கிறேம்மா. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அவன் எப்பயாவது தான் இங்க வருவான். மத்த நாள்லாம் வேற எங்கேயாவது தங்கியிருப்பான். சரி, அவன் இன்னொரு வீட்டோட அட்ரஸ் இல்லனா உன்னோட ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? இல்லம்மா, எனக்கு தெரியாதுமா. அதே எப்படி? உங்க வீட்ல குடியிருக்கிறவரோட ஒரு ஃபோன் நம்பர் கூட உங்களுக்கு தெரியாதா? அவன் ஃபோன் நம்பர் கொடுத்தாமா. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி என் போன் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. அதுல எல்லா நம்பருமே டெலீட் ஆயிடுச்சுமா. உண்மையதான் சொல்றீங்களா? சத்தியமா உண்மையதாமா சொல்றேன். இப்ப என்ன ஆதிரா பண்றது? எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? அம்மா, அவன் போன வாரம் இங்க வந்திருக்கப்போ அவனோட வீட்டு ஈவி பில்ல இங்க மறந்து விட்டுட்டு போயிட்டான். நான் அதை பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். அதை வச்சு நீங்க அவன் வீட்டை கண்டுபிடிச்சிடலாமா? கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரம் அதை கொடுங்க. சரிம்மா. இது போதும். ரொம்ப நன்றி பெரியவரே. அம்மா வாங்கம்மா, சீக்கிரம் போலாம். சரிங்கம்மா. என்னங்க 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 ஏங்க உங்களுக்கு இந்த நிலைமை? பக்கத்து வீட்டு மல்லிகா கோயில்ல நடந்ததெல்லாம் வந்து சொன்னா. இந்த ராஸ்கல் தான் உங்க மேல இல்லாத பழியெல்லாம் சொல்லி பைத்தியக்காரத்தனமா உங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டான். ஆனா நீங்க எப்படிங்க இங்க வந்தீங்க? அவன் அங்கேயே 4 அறை அரைஞ்சு குழந்தையை தேடி போயிருக்க வேணாமா? என்ன திருமாரா இதெல்லாம்? குழந்தைய எந்த படுபாவி கடத்தினானோ அவனை தேடி கண்டுபிடிச்சு குழந்தைய மீட்கிறத விட்டுட்டு இப்படி அநியாயமா மாமா மேல பழிய போட்டு இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்க. இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? உனக்கு என்னதாண்டா ஆச்சு? மூளை எதுவும் குழம்பி போச்சா? ஏன் வர வர இப்படி எல்லாத்தையும் தப்பு தப்பாவே யோசிச்சுட்டு இருக்க? யாராவது சொந்த பேத்தியை கடத்துவாங்களா? யாரும் கடத்த மாட்டாங்க தான். ஆனா இவரு செய்வாரு.
எதுக்கு திருமரா இவர் மேல இந்த பழியை போடுற? நேத்து வீட்ல ஒரு பிரச்சனை வந்தப்போ இவர் என்ன பார்த்து என்ன சொன்னாரு? இதுக்கெல்லாம் நீ நல்லா அனுபவிப்பேன்னு சொன்னார்ல. ஐயோ, அது மாமா ஏதோ கோவத்துல சொன்னாரு. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இவர் ஒரு நாள் முழுக்க வீட்டுக்கே வராம வெளியில சுத்திக்கிட்டு இருந்தாரு. கரெக்டா இன்னைக்கு என் குழந்தை ஹாஸ்பிட்டல்ல காணாம போயிருக்க. இதெல்லாம் சேர்த்து யோசிக்கும் போதுதான் எல்லாமே புரியுது. இவர்தான் என் குழந்தைய கடத்திருக்காரு. என்ன பழி வாங்க ஒரு நாள் முழுக்க கண்ணிங்க அறுதி இப்படி எல்லாம் திட்டம் போட்டிருக்காரு. போது நிறுத்துடா. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாத. பாவம் இந்த மனுஷனை இவர் வயசு கூட மரியாதை கொடுக்காம இவர் சட்டையை பிடிச்சு அவமானப்படுத்திட்டேன். அந்த அவமானத்தால இவர் நாள் முழுக்க வீட்டுக்கு வராம வெளியிலேயே சுத்தி இருக்காரு. அதனால இவர் மனசு என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சியா? சொந்த பேரனே நம்மளை இப்படியெல்லாம் அவமானப்படுத்திட்டானே. இதுக்கப்புறமும் நம்ம உயிரோட இருக்கணுமா? பேசாம போய் சேர்ந்துடலான்னு கூட யோசிச்சிருப்பாருல்ல. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காம அவர் மேல குழந்தைய திருடிட்டாருன்னு அபாண்டமா பழிய போடுற. உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? நீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, இவருதான் குழந்தையை கடத்திருக்காரு. வேணாம் மாறா, என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. உன் குழந்தை காணாம போனதை நினைச்சு உன்னை விட எங்க எல்லாருக்கும் தான் ரொம்ப பதட்டமா இருக்கு. ஆனா அந்த பழிய தயவு செஞ்சு அப்பா மேல போடாத. அப்புறம் நான் மனுஷனா இருக்குமா? என்ன மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், என் குழந்தையை இவர் தான் கடத்திருக்காரு, இவர் தான் கடத்திருக்காரு, இவர் தான் கடத்திருக்காரு. ஆமா, நீங்க எல்லாரும் இவருக்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா இவர் என் குழந்தையை கடத்தினதுல உங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கும் போல இருக்கு. டேய், என்னடா சொன்ன? என்னடா என்ன பேச வைக்கிறியா? இந்த பழிய அப்பா மேல போட்டதே என்னால பொறுத்துக்க முடியல. நீ என்னடா மொத்த குடும்பத்து மேலயும் பழிய போற? யூனிஃபார்ம் போட்டுக்கன்னு உன்னை விடுறேன் இல்ல? இல்லனா என்னடா பண்ணுவ? அடிச்சிருப்பியா? அடிச்சிருப்பியா? எங்க அடி பாப்போம். போலீஸ் ஆபீசர் மேல கை வச்சா என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ திருமாரா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நீ தேவையில்லாம குழப்பத்திலையும் கோபத்திலையும் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. எங்களை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ மாறா. உன் குழந்தை காணாம போனதுக்கும் மாமாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பாவம், அவர் நேத்துல இருந்து சாப்பிடாம கூட இருக்காரு. தயவு செஞ்சு அவரை வீட்டுக்கு அனுப்பி வை. நாங்க எல்லாரும் சேர்ந்து உன் குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு தரோம். இல்ல, என் குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் இவரை வீட்டுக்கு அனுப்புவேன். யோ, ஸ்டேஷனை உள்பக்கமா லாக் பண்ணியா? என்ன பண்ண மாட்டியா? நானே லாக் பண்ண. திருமாரா, மாறா.